சொல்லி நம்மை நடத்துகிறார். கவனிங்க, நாங்கள் சொல்ற வாக்குத்தத்தங்கள் நான் நினைப்பேன் இந்த மக்களுக்குள்ள போதா இல்லையா தெரியலையேன்னு சொல்லி நான் யோசிப்பேன். போன வாரம் வள்ளூர் பகுதிக்கு ஊழித்து போயிருக்கும் போது அங்கே ஒரு மக சாட்சி சொன்னான். இந்த மாதம் இந்த பாஸ்டர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, போன மாதம் பாஸ்டர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க வாக்குத்தத்தங்களை சொல்லி அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். 13 வருஷத்துக்கு பிறகு அந்த மக 5 மாதம் கற்பனையாக இருக்கலாம். பெரிய சந்தோஷம். அப்போ கவனிங்க, இந்த மாதிரிலாம் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வருவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. தேவன் வரும்போது அவங்க வரும்போதெல்லாம் தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அவர்கள் விசுவாசித்து செபிக்க ஆரம்பித்தபடினால 13 ஆண்டுக்கு பிறகு தேவன் அந்த மகளை நினைவு கூர்ந்து, இல்லையா, நான் அன்னைக்கு பப்ளிக் கூட்டில் சொல்லுது, நான் 5 மாதம் கற்பனையா இருக்கிறேன், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஆமேன், ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் அன்னைக்கு ஒரு வீடுக்கு நான் பிரிஸ்டர் பண்ண போயிருந்தேன். அப்போ அந்த சகோதரி அந்த சொன்னாங்க, பாஸ்டர் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சொல்லி ஜெபிப்போம், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்தார், இன்னைக்கு 2 மாடி வீடு கட்ட தேவன் கிருபை செய்திருக்கிறார்னு. அப்போ கவனிங்க, நம்ம வாரம் வரோம், மாசம் வரும், நம்ம வாழ்க்கையில நிறைவேற மாட்டுது. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை வர மக்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும், கவனிங்க, வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேறும். நீ விசுவாசம் தேவ மகிமை காண்ப. ஹல்லேலூயா. சரி, 4வது மாசம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கையை தட்டி பக்கத்தால் கை கொடுத்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தால் சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், இல்லையா, ஆமா, நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். எதமே விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் தெளிவா இந்த வார்த்தை சொன்னார். தெளிவான ஒரு வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அசைக்கப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாருக்குமே உண்டாகிறது. விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரராக இருக்கட்டும், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரங்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு பாருங்க எல்லா விதத்திலுமே ஜனங்கள் அசைக்கப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? ஹல்லேலூயா. சோ என்ன சொல்ல வரும் தெரியுமா? இந்த கடைசி நாட்கள்ல பிசாசு எப்படிலாம் ஜனங்களுடைய, இல்லையா, வாழ்க்கையை, குடும்பத்தை, தொழிலை, வியாபாரங்களை அசைக்க முடியுமோ அப்படிலாம் அசைத்து அவங்களை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறான். புரியுதா? அதனால இந்த கடைசி நாட்கள் வந்துட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன்னா அவரும் அசைக்கப்பட்டார், அவரும் அசைக்கப்பட்டார். சொல்றாரு, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க, நல்ல விசுவாசமா சொல்லுங்க. நம்மை அசைக்கக்கூடிய பல காரியம் இருக்கிறது. ஒன்று அவிசுவாசம், விசுவாச குறைவு, அன்பில்லாத தன்மை, இல்லையா, ஜெப குறைவு, பரிசுத்தமான பரிசுத்த குறைவு, தெய்வ பயம் இல்லாமை, பக்தி வைராக்கியம் இல்லாமை, இல்லையா, நமக்கும் தேவனுக்கும் சரியான உறவு இல்லாம, இதெல்லாம் உங்க வாழ்க்கையை அசைக்கும். புரியுதா? மாத்திரமல்ல, உலக பிரகம் பார்த்தா
வியாதிகள், வறுமைகள், கடன் பிரச்சனை, நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற திடீர் இழப்புகள், வேலை இல்லாத காரியங்கள், தேவைகள், சந்திக்கப்படாமை, பிசாசின் கிரி, இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு அசைவை உண்டாக்கும் இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இன்னாங்க சர்ச்சைக்கு போய் இந்த வியாதி, இன்னாங்க சர்ச்சைக்கு போய் இந்த கஷ்டம், இன்னாங்க சர்ச்சைக்கு போய் இந்த பிரச்சனை, இன்னாங்க சர்ச்சைக்கு போய் இந்த இழப்பு. போன வாரம் வாழ்லூருக்கு ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். அந்த அம்மா தன் குடும்பத்தை சொல்லி அழுறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு 8 வயசு வரைக்கும் நல்லா இருந்திருக்கிறா. 8 வயசு மேல ஒரு சின்ன ஜுரம் அடிச்சு அந்த பிள்ளையோட 2 காலும் விழுந்து போச்சு. இப்போ 28 வயசு ஆகுதான். பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி இருக்குது. பார்த்த உடனே ஒரு பக்கம் கஷ்டம். இயேசுவே, போன மாசம் அவங்க வீட்டுக்கு டக்குன்னு இறந்துட்டாரு. அவங்க பையனுக்கும் சரியா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை நினைச்சாவே ஏசப்பா பாப்பா. ஆனா அந்த அம்மா சொல்லுது, நான் காலையில சர்ச்சைக்கு வந்துடுவோம் பாஸ்டர், எப்படியாவது தெய்வத்தை தேடி ஓடி வந்துடுவோம் பாஸ்டர். ஆனா என் பிள்ளையை நான் தான் தூக்கி போய் பாத்ரூம்ல விடணும், நான் தான் தூக்கி போய் அங்க உட்கார வைக்கணும், நான் தான் தூக்கி. இப்படிலாம் சில குடும்பங்களிலே அவங்களுடைய விசுவாச குறைவு அல்லது விசுவாசமே அசைக்கப்படுகிறது, அஸ்திபாரமே அசைக்கப்படுகிறது. தாவீது சொல்றாரு இல்லையா, அஸ்திபாரமே அசைகிறது, நீதிமான் என்ன செய்வான்? 13ஆம் சங்கீதம் நினைக்கிறேன். அஸ்திபாரமே அசைகிறது, நீதிமான் என்ன செய்வான்? அப்ப இன்னைக்கு பாருங்க, நிறைய குடும்பங்களில, நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லையா, சில பேர் வாழ்க்கையில திருமண காரியம் கைக்கூடி வரல, சில பேர் வாழ்க்கையில திருமண காரியம் கைக்கூடி வரணும், அவங்க எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல, செபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, இன்னும் எதிர்பார்த்த அந்த சமாதானம் வரல, சந்தோஷம் வரல. இதனாலலாம் சில குடும்பங்கள் பாருங்க அசைக்கப்படுகிறது. உண்மைதானே? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை எப்போதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்திலே இருக்கிறபடினால் நான் நல்ல கையை தட்டி அவனை மையப்படுத்துங்க. ஏன்னா பைபிளை பார்க்கிறோம், தேவனுடைய பெட்டி அசைந்தது. ஏன் பூமியே அசைந்திருக்கு. பூமி அசையுமா நினைக்காது? பூமி அசைஞ்சாதான் இதெல்லாம் வருது. எர்த்குவேக் எப்போ வருது? பூமி அசையும் போது தான். ஆனா பூமி அசைந்து இருக்கிறது. சீனாய் மலையே அசைஞ்சிருக்கான். ஹல்லேலூயா. தேசம் அசைகிறது, வனாந்தரங்கள் அசைகிறது, வானங்கள் அசைகிறது, ஜாதிகள் அசைகிறது, இடம் அசைகிறது. அவனிங்க இந்த உலகத்துல பாருங்க, அசையாத ஒன்று கூட இல்லை. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல நீங்கள் நானும் அசைக்கப்படாமல் ஜெயமாய் இல்லையா வெற்றி பெற்று செயல்பட வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் நிறைய சொல்லி இருக்கிறார். ஒன்றை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 21:7 வாசிக்கலாம். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க, நான் சொன்னேன் எல்லாமே அசைந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருடைய விசுவாசமே அசைஞ்சிச்சு, நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கை அசைஞ்சு போச்சு, நிறைய பேருடைய நம்பிக்கை அசைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் கொண்ட அந்த விசுவாசம் இப்ப இல்லை, ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு இப்ப இல்லை, ஆரம்பத்தில் இருந்த அந்த நம்பிக்கை உனக்கு இப்ப இல்லை. ஆரம்பத்தில் இருந்த பல ஆவிக்குரிய காரியங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில இல்லை. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ இயேசு ஏற்றுக்கொண்டோம், கோயிலுக்கு போகணுன்ற அந்த லெவலுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க தவிர அந்த ஆதி அன்பு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைந்திருப்பதை ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? ஆனா இங்க சொல்றாரு, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவு.
கவனிங்க, இந்த உலகத்துல மனுஷனுடைய தயவு இருக்கிறது இல்லையா? அதிகாரி கண்கள்ல தயவு இருக்கிறது. அதெல்லாம் கூட ஒரு நாள் நம்மளை அசைச்சிடும். ஆனா உன்னதமானவர், பாக்குறீங்களா? உன்னதமானவருடைய தயவு உனக்கு இருந்தா உன் வாழ்க்கையில எந்த அசைவும் வராதபடிக்கு அந்த தெய்வம் உங்களை காத்துக்கொள்ளும். புரியுதா? உன்னதமானவருடைய தயவு, உன்னதமானவருடைய தயவு இருந்தா இந்த மாசம் எந்த சூழ்நிலையிலும் நீ அசைக்கப்பட மாட்டே. அவருடைய தயவுக்காய் நீ செபிக்கணும். ஆண்டவரே, இந்த மாசம் உங்க தயவு என் மேல இருக்கணும்ப்பா. இல்லையா? அந்த பாருங்க, பலவீனமோ வியாதியோ பிசாசோ உங்களை அசைக்கவே முடியாது. ஏன்? அவருடைய தயவு இருக்கும்போது, அவருடைய பலன் இருக்கும்போது, அவருடைய இரக்கம் இருக்கும்போது நிச்சயமாய் நீங்கள் அசைக்கப்பட தேவன் ஒரு நாளும் அலோ பண்ண மாட்டார். எத்தனை பேரு உண்மையா நான் ரொம்ப அசைக்கப்பட்டு போயிருக்கிறேன். அசைக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், முன்ன மாதிரிலாம் என்னால் ஜெபம் பண்ண முடியல. முன்னெல்லாம் நான் முட்டி போட்டா ஒரு 2 மணி நேரம் ஆகும் பாஸ்டர் செபிச்சு முடிக்க. இப்போ 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன் பாஸ்டர். அப்ப நீ வாழ்க்கையை பிசாசு அசைச்சிட்டானே அர்த்தம். முன்னெல்லாம் நான் மணிக்கணக்காக வேதம் வாசிப்பேன் இல்லையா? ஸ்தோத்திரம். அசைக்கப்படுகிற ஒரு கடைசி காலத்தை வந்துட்டோம். ஆனா ஸ்தோத்திரம் சொல்றாரு, ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறார். உன்னதமானவருடைய தயவு என்னை அசைக்கப்படாமல் காத்துக்கொள்ளும் என்று இங்கே வேதம் சொல்லி நம்ம வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் எண்ணத்துக்கு என்றான். அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருக்கிறது என்றான். கவனிங்க, யாக்கோபு தேவனுடைய வார்த்தையின்படியே தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திப்பதற்கு அவன் 2 பரிவாரங்களோடு கூட வருகிறான். ஏசா ஏற்கனவே அவன் மேல கோபமா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால கவனிங்க, அந்த ஏசாவுடைய கோபத்தை சாந்தப்படுத்துவதற்காக அவன் சில வெகுமதி பொருட்களை அனுப்புகிறான். அதற்கு முன்பாக அவன் சந்திக்க வேண்டியவரை சந்திக்கிறான். இந்த யாக்கோபுக்கு ஏசாவின் கண்களிலே ஒரு தயவு கிடைப்பதற்கு ஒரு காரணமே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். அவனை மேற்கொள்ளாததை கண்டு கவனிங்க, இதுதான் அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. யாக்கோபு வாழ்க்கையில இல்லையா பயங்கர ஒரு டென்ஷன். அண்ணன் அவனை சந்திக்கும் போது எப்படி நிலைமை இருக்குமோ தெரியாது. கொலை செய்வானா? ஏன்னா 400 பேரோடு அவன் இவனை சந்திக்க வருகிறான் என்று அவன் கேள்விப்படுகிறான். பயம், திகில். இந்த மத்தியில பாருங்க, தேவனோடு போராடுகிறான், தெய்வத்தோடு போராடுகிறான். போராடி தேவனை மேற்கொள்ள முடியல. ஆகையால தேவன் அவனுடைய தொடை சந்தை தொட்டார். புரியுதா? உங்க வாழ்க்கை அசைக்கப்படாது இருக்கணும்னா, அந்த தேவனுடைய தயவு உங்க மேல தொடர்ந்து இருக்கணும்னா, உங்களுடைய சத்துருக்களுடைய கண்களிலே கர்த்தர் ஒரு தயவு உண்டாக்க வேண்டுமானால், உங்க சூழ்நிலைகள் எல்லாம் சமாதானமாய் மாற வேண்டுமானால், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு என்ன பண்ணு? தெய்வத்தோடு போராடு. தேவனோடு போராடு. செபி. இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஜெபம் பண்றதுக்கான பலன் எல்லாம் போயிட்டு. செபிக்கணும் ஆசைப்படுவீங்க, ஆனா அந்த ஜெப ஆவி நமக்குள்ள இல்லாம போயிட்டு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கை அசைக்கப்படுகிறது, உங்களுடைய சூழ்நிலைகள் அசைக்கப்படுகிறது, உனக்கு வர வேண்டிய நன்மை எல்லாம் அசைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா.
தேவன் உனக்கு செய்ய வேண்டும் என்று அவர் யோசித்தாலும், தேவ தயவு உங்களுக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு காரணம், நீங்கள் இந்த ஆதியில் இருந்த அந்த ஜெப ஆவி, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த தேவனுக்கு ஏற்ற ஒரு பிரியமான வாழ்க்கை எல்லாமே போனபடினால இன்னைக்கு பாருங்க, உங்க வாழ்க்கை அசைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனாலும் உன்னதமானவருடைய தயவு அந்த ராஜாவுக்கு இருக்கிறபடினாலே அந்த ராஜா வெற்றி பெற்றான். ஆமென் சொல்லுங்க. இந்த மாசம் தேவன் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை, அந்த உன்னதமானவருடைய தயவு உங்க மேல எப்போது இருக்கணும். ஹல்லேலூயா. வெளியே போகும்போது, உள்ள வரும்போது, இல்லை எங்க போனாலும் அந்த தேவனுடைய தயவை நம்பி செல்லுங்கள். ஏன்னா இந்த மாசம் சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஒரு அசைவு வருதுன்னா, வைக்க வேண்டியவரை வைக்காமல் வைக்க வேண்டாததை நாம் வைத்து விடுகிறோம். பைபிள் சொல்லுது, கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாகவே வச்சிருக்கிறேன். அந்த 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 மாதிரி ஒரு காரியம் யாருக்காரு இருக்கா? எப்பொழுதும் எப்பொழுதும் என் முன்பாக வச்சிருக்கிறேன். அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறார். ஆமென். ஆண்டவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும்போது இல்லையா, எந்த அசைவான் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்தீங்கன்னா, 7 சபைக்கும் தேவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஜெயம் கொள்ளுகிறன் எவனோ அவன் அசைக்கப்படான். அவனுக்கு இந்த மன்னாவை வைத்திருக்கிற இந்த இல்லையா, ஒன்னு வாசிக்கலாம். 2:7. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் யாரு? அவன் தான் அசைக்கப்படாதிருக்கிறவன். அசைக்கப்படாதிருக்கிறவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். 2வது சபைக்கு சொல்றாரு, வாசிக்கலாம். 2:17, 2:11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. அப்போ நீங்க அசைக்கப்படாமல் இருந்தாதான் 2ஆம் மரணத்தில் நீ சேதப்பட மாட்ட. 3வது சபைக்கு சொல்றார் 17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி. 7 சபைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஜெயம் கொள்ளுகிறவன் வாழ்க்கை, அல்லது இந்த உலகத்தால அசைக்கப்படாதிருக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் தருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த ராஜா அவருடைய தயவினாலே, அந்த உன்னதமானுடைய தயவினாலே அவர் அசைக்கப்படாதிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. 2வது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பின் மேல் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். கவனிக்கணும், தயவு எப்படி வருது பாருங்க. இந்த யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார். 2வது பார்த்தீங்கன்னா, அவன் மேல தேவன் தம்முடைய தயவை வைக்கிறார். அவனை தேவ தயவு இருந்தாதான் உனக்கு மனுஷனுடைய தயவு உண்டாகும், இல்லையா? தேவ தயவு இல்லாம மனுஷர்களுடைய தயவு உனக்கு என்னாலும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த சிறை அந்த போத்திபார் பாருங்க, அவன் மேல தயவு வைக்கிறான். கவனிக்கணும், உங்க மேல தயவு வைக்கிறதுக்கே உங்களுக்கு அந்த தேவ கிருபை இருக்கணும். இப்போ நீங்க போய் யார்கிட்டயே ஒரு 10 ரூபாய் கடன் கேட்குறீங்க, உடனே எடுத்து கொடுக்குறாங்களா? ஏன்? அந்த தயவுக்கு நீ பாத்திரமா இல்லை.
ஆனா இந்த போத்திபார் அவன் மேல தயவு வைக்கிறான். ஏன்னா கவனிங்க, அவன் முகத்துல தேவ கிருபை இருக்கிறது, பிரசன்னம் இருக்கிறது இல்லையா, அவனை நம்பத்தக்க காரியம் அவன் வாழ்க்கையில இருக்கிறது. இதெல்லாம் பார்த்து தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாய், கவனிங்க, அடிமையாய் கொண்டு வரப்பட்ட அந்த யோசேப்பு இந்த போத்திபார் வீட்டில் பாருங்க, அந்த முழு குடும்பத்தை ஆளுகை செய்கிற ஒரு 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 அரசனாய் மாறுகிறான். ஆமா சொல்லுங்க, தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கிறான். இதாங்க தயவு, தான் தயவு. இது இது வேலை ஸ்தலமா இருக்கலாம், அல்லது இது ஒரு அரண்மனையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எப்படிதான் சரி, தேவனுடைய தயவு உங்க மேல இருந்துச்சுன்னா இல்லையா, அடுத்தவர்களுடைய அந்த கரிசனை நன்மை உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தயவு என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாசம் சொல்றாரு, உன்னதமானவருடைய தயவினாலே நான் அசைக்கப்படாத படிக்காத. நீ ஆண்டோட ஜெபம் பண்ணு, ஆண்டவரே உங்க தயவு தாங்கப்பா இல்லையா. ஆமென். உங்க இரக்கம் பெரிது, உங்க தயவு பெரிது, உங்க 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 அன்பு பெரிது, கிருபை பெரிது. அப்போ அந்த தயவு பெரிது, அதை கேளுங்க வாழ்க்கையில. தயவு எங்கே ஒரு இடத்துல வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியின் கனியில் வரும் பாருங்க தயவு, ஆவியின் கனியில் வரும் பாருங்க தயவு. புரிந்து கொள்ளுங்க, இந்த மாசம் உங்க வாழ்க்கை அசைக்கப்படாது இருக்க வேண்டுமானால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்கப்படாது இருக்க வேண்டுமானால், தேவனுடைய தயவு, உன்னதமானுடைய தயவு உங்க மேல இருந்துச்சுன்னா இல்லையா, சத்துரு எவ்வளவு பெரிய தந்திரங்களை செய்தாலும் தேவன் தயவாய் இறங்கி உனக்கு ஒரு அற்புதம் செய்து உன்னை தம்முடைய தயவினாலே உன்னை அசைக்கப்படாமல் காத்துக்கொள்வார். அதான் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 46:5 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நான் பயப்படும். ஒரு நதி உண்டு, ஒரு நதி இருக்கு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார். தேவன் அந்த பட்டணத்தின் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அது அதான் ஆண்டவர் எந்த படம் சொல்ற தெரியுமா? இஸ்ரவேல் நாட்டை சொல்லுகிறார், எருசலேமை சொல்லுகிறார். கவனிங்க, இதுவரைக்கும் 1947 வருஷம் அந்த இஸ்ரவேல் தேசம் இல்லையா சுதந்திரம் அடைந்து அது நடந்து கொண்டே இருக்கிறது. இது வரைக்கும் அந்த தேசத்தை அழிப்பதற்காக எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பினாலும் அது இதுவரைக்கும் அசைக்கப்படாத இருக்கிற ராஜ்யமா இருக்குது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஏன்னா ஏசாயா சொல்றாரு, பறந்து காக்கிற பட்சி போல இது முதற்கொண்டு நான் அதை சுற்றி அக்கினி முதலாக இருப்பினான்னு சொல்லுகிறார் இல்லையா. எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பிச்சு. இஸ்ரவேல் நாட்டை இல்லையா க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி எழுப்பினா, இது வரைக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் அதன் நடுவிலே இருக்கிறார். அது அவங்களுக்கு தெரியணும், எதிரிகளுக்கு தெரியணும். ஆனா கவனிங்க, எகிப்து தேசத்துல இருந்த மக்கள் கண்டு, இது தேவனுடைய விரலுப்பா, நம்மளால் ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவனே அந்த மக்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் இல்லையா. பகலிலே மேக ஸ்தம்பமா இருக்கிறார், அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறார் இல்லையா. அவர் 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 கடலிலே ரதங்களை ஆணிகளை கழட்டி விடுகிறார். அப்ப கர்த்தரே அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இதை எகிப்தியர் கண்டு கொண்டார்கள். ஆனா இன்று இதுவரைக்கும் இல்லையா இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்புகிற நாடுகள் கண்டு கொள்ளவே இல்லை. ஆமென்.
கவனிங்க, எளிமை வரான், தோற்று தான் போறான். ஏன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. எப்போ அதுக்கு சகாயம் கிடைக்கும்? அதிகாலையில் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18:7. தேவன் உன் நடுவிலே இருப்பாரானால் நீ போகும் இடம் அனுகூலமாய் இருக்கும். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். கவனிங்க, சில சமயம் நம்ம வாழ்க்கை அசைக்கப்படுவதற்கு ஒரு காரணம், நம்ம செய்யற காரியம், நம்ம போகிற காரியம் அனுகூலமாகாதனால சில சமயம் ஒரு விசுவாச குறை வர ஆரம்பிக்கும், விசுவாச அசை வர ஆரம்பிக்கும். என்னங்க இந்த காரியம் கை கூடி வர பண்ணலையே, அனுகூலமா மாறலையேன்னு சொல்லி அந்த அபிசுவாசமே உன்னுடைய விசுவாசம் என்ன பண்ணும்? அசைக்க ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம ஜெயம் பெற்றுவோம், அந்த காரியம் நடக்காத போது நாம் நிச்சயமாக அசைக்கப்படும். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அசைக்கப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? அசைக்கப்படுவதை பார்த்திருக்கிறோம். அப்ப இங்க சொல்றாரு, தேவன் உன் நடுவிலே இருப்பாரானால், தேவன் உன் குடும்பத்தில் இருப்பாரானால், ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருப்பாரானால், கர்த்தர் உனக்கு அனுகூலமான காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். எத்தனை நம்புறீங்க? காரியங்கள் அனுகூலமா இருக்கும், குடும்பத்தார் உனக்கு அனுகூலமா இருப்பார்கள் இல்லையா? ஆமா, உனக்கு கூட வேலை செய்யறவங்க உனக்கு அனுகூலமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அனுகூலம் உண்டாகாது. இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இல்லையா, நீங்க நடுவில் இருக்கணும் ஆண்டவரே, புரியுதா? அப்போதான் நீங்க செய்யற காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். அப்ப பாரு, உங்க விசுவாசம் பலப்படும், உங்க நம்பிக்கை பலப்படும் இல்லையா, உங்க அன்பு பலப்படும், எல்லாமே உனக்கு உண்டாகும். ஆனா அந்த அனுகூலம் நடக்காத போது நீங்கள் நிச்சயமா, ஏன்னா பல பேர் பலவிதமா பேசுவாங்க. என்ன கோயில்னு ஓடுறீங்க, ஜபம்னு ஓடுறீங்க இல்லையா? ஆமா, எப்ப பார்த்தா நீங்க கோயிலோடு தான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா ஏன் உங்களுக்கு இப்படி நடக்குது, ஏன் உங்களுக்கு இப்படி ஆச்சு, ஏன் உங்களுக்கு இப்படி வந்தது இல்லையா? ஸ்தோத்திரம். இப்படிலாம் சொல்லி கேட்டு நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவாங்க? நோக செஞ்சிருவாங்க. அப்ப பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை இல்லையா, எல்லாமே அப்படியே கொஞ்சமா லூஸ் ஆகும் பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? அதனாலதான் உங்க நடுவில் எப்போதும் தெய்வத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் சொல்றாரு அவரு. எபிரேயர் 13:5 சொல்றாரு. எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நாம் தைரியம் கொண்டு, அடுத்த வசனம், கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஒவ்வொரு நாளும் காலையில சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, பிசாசு எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா, என் மேல் அதிகாரி இல்லையா, என் சூப்பர்வைசர் எனக்கு ஒண்ணுமே. இதை நீங்க சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். அவர் சொல்லி இருக்கிறார், ஆனா நீ சொல்லணும். காலையில ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு இல்லையா, கொஞ்ச நேரம் நீங்க வாக்குத்தத்தமான வசனங்களை இல்லையா, நீங்க கேள்விப்படுற வசனங்களை எல்லாம் சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ரொம்ப அழகா சொல்றாரு அவர், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி சொல்லும் போது கர்த்தர் நடுவில் இருப்பார். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை சொன்னாரா? நீ என்னைக்கா ஒரு நாள் சொல்லி இருக்கிறியா?
டெய்லி சொல்லு, ஆண்டவரே நீ என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நானும் தைரியமா கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் சொல்றேன், நான் சொல்லுகிறேன். ஆமென், ஹalleluya. சொல்லுங்க, அதுதான் உங்க விசுவாசத்தை பலப்படுத்தும். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். போன வாரம் கவனிங்க, உங்க விசுவாசத்தை பலப்படுத்த சொல்றேன். நான் ஒவ்வொரு நாள் காலை எழுந்த உடனே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார், எனக்கு ஒரு குறை இல்லை, நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காது இருப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி அந்த வசனத்தை தெய்வத்து முன்பாய் சொல்லுவேன். அப்படி நான் சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை எனக்கு ஆச்சரியமாய் சந்திப்பார். போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே இதுவரைக்கும் நீ தேவையை சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி இல்லையா, முதல் ஆராதனை முடிஞ்சிச்சு, ரெண்டாவது ஆராதனை முடிஞ்சிச்சு, தேவனி என் தேவையை சந்திக்கலையேன்னு சொல்லி நான் ஜெபத்தோடு கூட சாயங்காலம் கீழே அப்படி கொஞ்சம் வாக் பண்ணான்னு போகும்போது ஒரு சகோதரி வந்து, பாஸ்டர் இதை ஒரு பொருத்தனை காணிக்க பாஸ்டர் நீங்கள் வைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு கனமான ஒரு பொருத்தனை காணிக்கை என் கையில் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. அப்போ நான் காலையேன்னு சொன்னேன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் நீ நிறைவாக்கணும் ஜெபம் பண்ண. அந்த வசனம் பாருங்க, அந்த நாளுக்குள்ளேயே எனக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டது. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? உனக்கு நடக்குது பாஸ்டர், எனக்கு தான் நடக்க மாட்டேது. வசனம் எல்லாருக்கும் நடக்கும் இல்லையா? வசனம் எல்லாருக்குமே நடக்கும், வசனம் எல்லாருக்குமே நடக்கும். நீங்க பயபக்தியோடு கூட அந்த வசனத்தை விசுவாசித்து அதை வாயினாலே அறிக்கை பண்ணி அதை நம்பி நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ நீங்கள் அசைக்கப்படாது இருக்க வேண்டுமானால் உங்கள் நடுவிலே தேவன் இருக்க வேண்டும், உங்க உள்ளத்துக்குள்ள தேவன் இருக்க வேண்டும், உங்கள் முன்பாக தேவன் இருக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில தேவன் இருக்க வேண்டும். அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஆனா அதை நீங்க என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் கன்ஃபார்ம் பண்ணிக்கினே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பாருங்க, பைபிள் சொல்லுது, நீ அசைக்கப்பட மாட்டேன். சத்துரு வெள்ளம் போல வந்தா கூட பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் கொடியேற்றி நிற்பார். ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது பாருங்க, சங்கீதம் 42:8 சொல்லுது. சங்கீதம் 118:6 சொல்லுகிறது, நாம் இந்த வசனம், நாம் பயப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், நான் பயப்படேன். இல்லையா? கவனிங்க, ஒரு பயம் என்பது நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் வருகிற ஒரு காரியம். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த அந்த பிரச்சனை ஒன்று வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பயம் வந்துடும். ஆண்டவர் நமக்கு 1000 வாக்குத்தத்தங்கள் முன்னாடி வந்து சொன்னா கூட இல்லையா, பிசாசு சொல்லுவான் இல்லையா, இது உனக்கு இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும் சொல்லும்போது நீங்க அந்த வசனத்து மேல விசுவாசம் வைத்து அந்த வசனத்தை அறிக்கை பண்ணி அந்த வசனத்து மேல நீங்க நிற்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள எல்லா பயத்தை அப்புறப்படுத்துவார். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் நம்ம தந்திருக்கு. கைதட்டுங்க பார்க்கலாம். அப்ப நமக்கு என்ன ஆவி கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. உனக்குள்ள ஒரு பயம் வரும்போது நான் சொல்லு, அவர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று எழுதியிருக்குது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை முடி எனக்கு ஆகட்டும் சொல்லி தைரியமா செயல்பட ஆரம்பிங்க. கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது பாருங்க, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அல்லது நம்முடைய ஐஸ்வர்யங்கள் வாசிக்கலாமா? ஏசாயா 45:14 வசனம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயாரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையது ஆகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும். எகிப்தின் சம்பாத்தியம், சம்பாத்தியம் என்ன?
வருமானம், சம்பாத்தியம் என்ன? வருமானம், பணம். அப்போ எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையது ஆகும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இதைதான் சொல்றாரு, பாவிகளுடைய ஆஸ்திகள் நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா சொல்லுங்க. கர்த்தர் உன் கூட இருந்தார்னா இல்லையா, எகிப்தியுடைய சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவுடைய வர்த்தக லாபமும் இல்லையா உங்கள்கிட்ட தாண்டி வருமா? உங்கள்கிட்ட தாண்டி வருமா? உங்களை தாண்டி வருமா? ஆமேன். அப்ப கவனிங்க, இதுதாங்க ஒரு பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம். பாவிகளுடைய ஆஸ்திகள் உங்களுக்காகவே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்போ நமக்கு வரும்னா, கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போது தாங்க. ஆமேன் சொல்லுங்க. நான் அடிக்கடி என் சாட்சி உங்களோட சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இந்த செங்கல்பட்டில் சபையை ஆரம்பிக்கும் போது ஒரு சதுர அடிக்கு கூட சபைக்கான சொந்த இடம் இல்லாத சூழ்நிலை தான் இந்த சபையை ஆரம்பித்தோம். ஆனால் விசுவாசம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது, ஜெபம் இருந்தது இல்லையா, ஸ்தோத்திரம். அது மட்டும் குறையாம இருந்தது. அதனுடைய முடிவு தான் நம்ம இப்போ எங்கெல்லாம் பார்க்குறோம். போன வாரம் ஒரு 3 பாஸ்டர் வந்து, பாஸ்டர் உங்கள் சர்ச்சையை நம்ம பார்க்கணுமே. இதுவே அவனுக்கு பிரமாண்டமாக தெரியுது. ஏய் இது போய் ஏன் சர்ச்சை பாரியா இல்லையா, 300 கோடி கட்டிருக்க போய் பாரியா. இதுவே அவங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியுது. ஏன் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த இந்த ஆஸ்திகள் இதுதான் 112ஆம் சங்கீதத்தில் சொல்ற, வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர், பைபிள் எடுத்து பாருங்க தயவு செய்து, இல்ல ஸ்கிரீனை பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். கவனிங்க, இதெல்லாம் உங்களுடைய தீர்க்க தரிசனம். அவனுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். கவனிங்க, இதெல்லாம் உனக்கு வாக்குத்தத்தம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஐஸ்வர்யம் எப்படி வருது, ஆஸ்தி எப்படி வருகிறது? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கணும். நம்ம எங்க அவருடைய கட்டளை பிரியமா இருக்கிறோம்? என்னைக்காவது நம்ம அவருடைய கட்டளைகள் 1-2 நிறைவேற்றி இருக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு நிறைய கட்டளை கொடுத்திருக்காரா இல்லையா? என்னைக்காவது நீங்க வேதம் வாசித்து அவருடைய கட்டளைகள்ல 1-2 நிறைவேற்றி இருக்கீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஆஸ்தி வரும், ஐஸ்வர்யம் வரும், நன்மை வரும் இல்லையா, உயர்வு வரும், ப்ரமோஷன் வரும்? எப்படி வரும்? கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் குடும்பம் நல்லா இருக்கும், சந்ததி நல்லா இருக்கும். நம்ம அதானுங்க எதிர்பார்க்கிறோம். குடும்பம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க, பிள்ளை நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன் இல்லையா? இதெல்லாம் எங்க தெரியுமா இருக்கு? நீ கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து. கவனிங்க ஏமா, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுமா, இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள். உனக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் டக்குன்னு வந்துடாது. உன் வாழ்க்கையில நீ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை பார்ப்பாரு. அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிறதையும் தேவன் பார்த்தவன் ஆசீர்வதிப்பார் இல்லையா? எத்தனை பேர் உண்மையா தசம பாகம் கொடுக்கிறீங்க? மல்கியா சொல்றாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்க?
அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா நீங்க நசல் கொண்டதையும் நீங்கள் கண் ஊனமானதை நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பு அல்ல என்கிறீர்களே, அதை உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ. அப்போ கவனிக்க, ஒரு கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்கும்போது நீங்க பண விஷயத்துல உண்மையா இருப்பீங்க. நீங்க பண விஷயத்துல உண்மையா இருந்துட்டாவே மற்ற எல்லா ஆசீர்வாதமும் தேடி வரும். எப்ப நீங்க பண விஷயத்துல உண்மை இல்லையோ அப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் லேட்டா தான் கிடைக்கும். ஆமென். ஆண்டவர் நம்மளை செக் வைக்கிறது இந்த பண விஷயத்துல தான். ஏன்னா பணம் எது வரைக்கும் போகுமா? ஒரு அதிகாரி, லஞ்சம் வாங்குற அதிகாரி, திடீர்னு செத்துட்டாரு. அவரை அடக்கம் பண்றதுக்கு கொண்டு போனாங்க. அடக்கம் பண்ணாங்க, எரிச்சிட்டாங்க. ஆனா இந்த கை மட்டும் வேவல. அப்போ அந்த எரிக்கிற அவசரம், ஐயா மொத்தம் எல்லாம் எரிஞ்சு போச்சு, இந்த கை மட்டும் எரியலன்னு. அப்போ ஒரு ஆள் அவனுக்கு ஒரு ரகசியம் சொன்னான் காதுல. அவன் வேகம் போய் அந்த நெத்தில இருக்கிற அந்த ₹1 எடுத்து கையில வச்சு நெத்தில வச்ச ₹1 தூக்கி கையில வச்ச உடனே கை உள்ள போயிட்டான், எரிஞ்சிச்சான். புரிஞ்ச மாதிரி இருக்கு. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அவரு இப்படி கை நீட்டுற காலில் சாகும் போது இல்லை பாருங்க, அந்த இந்த கை மட்டும் எரியல. அது நெத்தில ₹1 தூக்கி கையில் வச்சவன் டக்குனு கை உள்ள போயிட்டான், எரிய ஆரம்பிச்சிட்டான். ஸோ பண விஷயத்துல நல்லா புரிஞ்சுங்க, எந்த ஒரு மனுஷன் பண விஷயத்துல உண்மையா இருக்கிறானோ அவனை கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். சமயம் ஆண்டவருடைய பணத்தை கொடுத்து செக் பண்ணுவாரு, பணத்தை புடுங்கிட்டு செக் பண்ணுவாரு. பணத்தை கொடுத்தா நீ எப்படி இருக்கிற, பணத்தை கொடுக்கலாம் நீ எப்படி இருக்கிற, இதை பார்ப்பாரு. ஆண்டவரே, நீ நான் எந்த சூழ்நிலையிலும் வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானை நோக்குமா போல், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல், எங்கள் தெய்வம் எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என் கண்ணு ஒன்னு நோக்குமே தவிர பணத்தை நோக்காத ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் பிரியமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த மாசமாவது இல்லையா பைபிளை படிச்சு ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் கட்டளை சொல்றாரோ அதெல்லாம் பிரியமாய் நடக்க தீர்மானம் பண்ணுங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் உன் நடுவில் இருப்பார், நீ அசைக்கப்பட மாட்டே. அதிகாலையிலே கர்த்தர் உனக்கு சகாயம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. கடைசியா நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை, நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பது இல்லை. நீதிமான்கள் கை வைத்து காட்டுங்க. நீதிமான்கள், நீதிமான்கள் எல்லாம் கை, நான் சொல்றேன் நீதிமான்கள். ரோமர் 5:9. இதெல்லாம் பிசாசு ஏமாத்திடுவான். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, ஹலோ மனப்பான், அடுத்த வாரம் வந்து மனப்பான் சொல்லணும். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. நீதிமான் யாரு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட யாரா இருந்தாலும் நீங்கள் நீதிமான்கள். நேத்து போன ஒரு தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், ரத்தத்தால கழுவப்படு. ஆனா இது கூட உனக்கு தெரியல, பிசாசு சொன்ன ஏமாத்துவான் இல்லையா? நீ ஜோம் பண்ணும்போது நீ ஒரு பாவி, நேத்து தப்புன்னு கெட்ட வார்த்தை பேசணும்ல இல்லையா, இன்னும் ஒப்புரவாகம் இருக்கிறல அப்படின்னு உன்னை குற்றப்படுத்தி உன் ஜெப வாழ்க்கை க்ளோஸ் பண்ணுவான். புரியுதா இல்லையா? நான் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. புரியுதா? இந்த இந்த தைரியம் உனக்கு இருந்தாதான் சத்ரு உன்னை மேற்கொள்ள முடியாது. இல்லைன்னா உன்னை அழகா தூக்கி எடுத்து போட்டுருவாங்க.
புரியுதா? அப்ப நீதிமான்கள் வேர் கூட கனி கொடுக்குமா? 12ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 12:3 சொல்லுது, நீதிமான் வேர் கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேரோ அசையாது, என்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் யாரு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்கள்லாம் நீதிமான்கள் இல்லையா? ஆமா. உனக்கு விரோதமாய் சத்துரு எவ்வளவு பெரிய குழியை வெட்டினாலும் சரி, நீ அதுக்கு தப்பு வைக்கப்படுவாய். சொல்லணும், ஆண்டவரே நீதிமான் வேர் அசையாது, நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான் சொன்னீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே, நான் அசைக்கப்படாதபடிக்கு என் வாழ்க்கையில் உதவி செய்யும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் தெய்வ சமூகத்தில் நம்முடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 24:3 முதல் 5 வசனங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும். கவனிங்க, நீதிமான் யார் தெரியுமா? அவன் கை சுத்தமா இருக்கும். ஆமென். கரைப்படாத கையா இருக்கும். இருதயத்தில் மாசு இருக்காது, மாசு இருக்காது. அதெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா பார்க்கணும். பிசாசு அல்லையா சின்ன சின்ன மாசுகளை கொண்டாந்து உள்ள போடும் போதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தாலே அதை கழுவி நீங்க சுத்தமாக்கி கொண்டே இருக்கணும். தவறான எண்ணங்களை கொண்டு வருவான், தவறான சிந்தனை கொண்டு வருவான், தவறான புத்தியை கொண்டு வருவான் இல்லையா? இதெல்லாம் நம்முடைய இருதயத்தை மாசுபடுத்தக்கூடியது. ஆனா வரும்போது நம்ம இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா, என் சிந்தனைகள் எண்ணங்கள் என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நீங்க உடனே என்ன பண்ணணும்? கழுவ கற்றுக்கொள்ள வேண்டும். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும், கபடாய் ஆணையிடாமலும் என்ன மாயைனா என்ன? எல்லாம் மாயைன்னு சொல்றாரு. எல்லாமே நீ பார்க்கிறது மாயை, நீ பழகிறது மாயை இல்லையா? ஆமா. நீ சாப்பிடுறது மாயை, நீ உடுத்திக் கொள்வது மாயை, எல்லாமே மாயை தான். புரிஞ்சுட்டீங்களா? மாயை. ஞானி சொல்றான் எல்லாம் மாயை மாயை மாயை. பூமிக்கு கீழே நடப்பது எல்லாமே மாயை தான். இப்ப நிஜம் எது? தேவன் மாத்திரம்தான் நிஜமானது. புரியுதா? அப்போ தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. மாய பிசாசு. புரியுதா? மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. யார் யாக்கோபின் சந்ததி? இப்படி இருக்கணும். கைகளில் சுத்தம், இருதயத்திலே மாசு இல்லாம, தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே நீதிமான். 15 சங்கீதம் 5 சொல்லுகிறது. சேம் வசனம் சங்கீதம் 15 கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. புரியுதா? கடைசி காலம். சீனாய் மலை அசைகிறது, பூமி அசைகிறது,
இல்லையா? ஆனா நீங்கள் நானும் அசைக்கப்படாமல் ஆரம்பத்திலே அந்த கொண்ட அந்த நம்பிக்கையை அந்த முடிவு பரிந்தும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நடுவில் உங்க நம்பிக்கை, விசுவாசம், அன்பு ஒன்னத்தையும் இல்லையா சத்துரு அசைச்சிடக்கூடாது. ஏந்து நிக்கலாமா? அசைக்கவே கூடாது. கர்த்தரை எப்போது என் முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. சகோதரி, சகோதரி, அம்மா, தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையை, உன் வாலிபத்தை, உன்னுடைய பரிசுத்தத்தை, உன்னுடைய உத்தமத்தை, உண்மையை அசைக்க சத்துரு வகை தேடி சுற்றி கொண்டே இருக்கிறான். புரியுதா உங்களுக்கெல்லாம்? உங்கள் எதிராளியாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ அப்படின்னா எவனை அசைக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் உனக்கு இந்த நாள் வரைக்கும் கிருபையாய் அவருடைய தயவினாலே உன்னை காத்து கொண்டு வருகிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இல்லை பாஸ்டர், நான் ஏற்கனவே பரிசுத்தவான் பாஸ்டர். இல்லை, இயேசுவே சொன்னாரு, நான் கூட நல்லவன் இல்லப்பா, அவர் தான் ஒருத்தர் நல்லவர். இது வரைக்கும் நீங்க அசைக்கப்படாது இருக்கீங்கன்னா ஒன்று தேவ கிருபை, அவருடைய தயவு. இல்லைன்னா என்னைக்கோ பிசாசு உங்களை அசைச்சு உங்களை நிர்மூலமாக்கி, சங்கீதக்காரர் சொன்னார், எடுக்கலையா அந்த 13 அதிகாரம், அஸ்திபாரமே அசைகிறது. 11:3 சங்கீதம் 11:3 அஸ்திபாரங்களும் அசைகிறதே, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகுதே, நீதிமான் என்ன செய்வான்? நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது. அஸ்திபாரம் தெரியுமா உங்களுக்கு? அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போடுவாங்க, அதுவே நாவுதான் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்னப்பா செய்ய முடியும்? ஆனா ஸ்தோத்திரம், தேவனுடைய தயவு, அவருடைய கிருபை, அவர் நம்முடைய நடுவில் இருப்பது, நாம் நீதிமானாய் வாழ்வது, இது உங்க வாழ்க்கையை அசைக்காதபடிக்கு ஜெயம் கொண்டவர்களாய் இல்லையா தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வெற்றிக்கான கனியை பிடித்து கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருங்கள். கண்ணை மூடுவோமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்னும் ஒரு மாதத்தை பார்க்க செய்த கிருபைக்காய் நன்றி அப்பா. கடந்த மாதம்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது மாதமும் உம்மோடு கூட சேர்ந்து நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு போதுமானவராய், நல்லவராய், அற்புதராய் எங்களுக்கு இருக்கும்படியா சொம்மன்றப்பா. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில் என்ற வார்த்தைப்படி இந்த மாசம் ஆண்டவரே நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு எங்க வாழ்க்கையில கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்ய வேண்டுமா நான் சொம்மன்றப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் சுவாமி. இன்னும் நாங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். தொடர்ந்து 10th எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து காலேஜுக்கு எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுகிறேன். 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஆண்டவரே 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நடக்கிற பரீட்சைகள் எல்லாவற்றையும் கிருபை இருக்கும்படியா சோமன்றப்பா. பிள்ளைகளை பலப்படுத்துங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்க உதவி செய்யுங்க. அதுக்காய் பிரயாசம் எடுக்கிற டீச்சர்ஸ் மேல உடைய கிருபையின் கரம் இருக்க முடியாது சோமன்றப்பா. வேலை செய்கிற, தொழில் செய்கிற ஆண்டவரே, வியாபாரம் பண்ணுகிற ஆண்டவரே கர்த்தாவே, எங்க சபையில அப்பா கர்த்தாவே, கம்பெனியில் இருக்கிற, ஐடி ஃபீல்டில் இருக்கிற
எல்லாரையும் நீ ஆசீர்வதிங்கப்பா. அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில வேலை ஸ்தலத்தில் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே, அதிசயங்களை செய்யும் ஆண்டவரே, நன்மைகளை செய்யும் ஆண்டவரே, அவளை நாளுக்கு நாள் உயர்த்தும் ஆண்டவரே. விசேஷமாய் கடன் பிரச்சனையில, விசேஷமாய் தேவைகள் மத்தியில அசைக்கப்பட்டு போயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் திடமாய் நிற்க பண்ணும் ஆண்டவரே, திடமாய் நிற்க பண்ணும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கிறேன், கர்த்தர் ஊழியக்காரர்களையும் பலப்படுத்துங்க, அவங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறேன், குடும்பங்கள் அசைக்கப்படக்கூடாது, பிள்ளைகள் அசைக்கப்படக்கூடாது, வாலிப பிள்ளைகள் அசைக்கப்படக்கூடாது, புருஷர்கள் அசைக்கப்படக்கூடாது. தெய்வ கிருபை தயவு ஒவ்வொருத்தர் மேலும் இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளும், இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இப்போதும் புறப்பட்டு போகிறார்கள், தூதர்களை கூட வைத்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்படி பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை எப்போதும் ஒரு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாசம் நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ்.